ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தை வந்து ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஃபைனலாக இறுதியாக பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஸோ அதனால் வந்து கூடிய விரைவில் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சம்மர் ஹாலிடேஸில் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையவே பேசியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல இன்னுமே அவங்களுக்கு வந்து தயக்கம் இருக்குது. ஸோ ஜனநாயகன் படம் வெளியாகுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குற அளவுக்கு வந்து யோசிக்கிற மாதிரியான ஒரு செயல் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்தில் வந்து நிறைய அரசியல் காட்சிகள் இருக்குதான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மட்டும் பார்த்தா பத்தாதான், தேர்தல் ஆணையம் வந்து பார்த்து அது வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து படத்தை வந்து தணிக்கை வாரியம் வந்து மறு ஆய்வு செஞ்சுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ தேர்தல் ஆணையம் ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் தான் படம் ரிலீஸு சர்டிஃபிகேட் பற்றிலாம் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எந்த விதத்தில் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா எப்படினாலுமே தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. எனிகாவும் வந்து ஏன்னா வேட்பாளராக தளபதி அவர்கள் நிற்கிறாரு. ஸோ அதனால் வந்து அவரோட படம் ரிலீஸ் ஆகாது. அது இப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகும். ஒரு வேளை வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ இதை வந்து எதுக்கு தேர்தல் ஆணையர்கிட்ட கேட்பாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குமா அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து அதுக்கான ப்ராப்பரான பதிலுமே சரியில்லை. ஏன்னா அவங்களுமே இதை தான் தடவையாக ஃபேஸ் பண்ணுறாங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து அனுப்பிச்சு ஒப்புதல் வாங்கினதுக்கப்புறம் தான் படத்தோட சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து புதுசாக திணுசாக யோசிப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆணையத்துக்கும் இனிமேல் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அனுப்பி படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த வருஷம் முடிஞ்சிருமா இல்லை இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்க தோணுது. ஸோ இது எப்படிங்கிறது தெரில. அவங்களோட ப்ராசஸ் வந்து சூப்பராக செம்மையாக பண்ணுறாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜுனா அவர்கள் கூட பேசியிருந்தார். அரசியல் கட்சியோட இன்வால்மெண்ட் இருக்குது ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல அப்படிங்கிறத கிளியர் கட்டாக உடச்சி பேசியிருந்தார். ஸோ இதுலேருந்து தெளிவாகவே தெரியுது என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஓகே, எனிஹாவ் எப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதோ அப்போ நம்ம கொண்டாடுவோம் கண்டிப்பாக. இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.